அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ல டே 41 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 41 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் விஜய் சேதுபதி கொஸ்டின் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ராணவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் த அந்த கண்டென்ட்டுக்கு வெளியில் போயிருந்தாலும் கூட அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்துட்டு டீச்சர்ஸாக, அதாவது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நம்புறதுக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப் பண்ணிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே ரிவ்யூ பண்ணும்போது வந்துட்டு சொல்லியிருந்தோம், ராணவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்துட்டு மற்றவங்களுக்கு, அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் ராணவ் வெளியே தெரியறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் தான் பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாகவே ராணவ் உள்ளே வராரு. அதுக்கு உடனே பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே வந்துட்டு இந்த நாமினேஷன் இருக்கு இல்லையா, அதிகப்படியான ஓட்ஸ் அப்படின்றது விழுகுது. அதுக்கான காரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ வெளியவே தெரியல அப்படின்றதான் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராணுவ வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டீமுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவருக்கு வந்துட்டு பேசிக்காக புரியுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு சில விஷயங்கள் புரியறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அதிக டைம் எடுத்துக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கேமை புரிஞ்சுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு டாஸ்க்லையும் அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறதுக்காக இருந்தாலும் சரி, மற்ற கண்டஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ராணுவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா, டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. பட் இந்த வாரத்தில் அவர் தெரிஞ்சோ தெரியாமையே பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பாசிட்டிவாக வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இடம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவர் இதே மாதிரி இன்டெலிஜென்ட்டாக கேம் விளாட்றாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த வாரங்கள் அவர் சேஃப் அண்ட் செக்யூராக கடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. பட் இதை வந்துட்டு அவர் தெரியாதனமாக ஃப்ளிக் இருக்கு இல்லையா, ஃப்ளிக்கில் வந்துட்டு ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்கள் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் கடினமான எஃபர்ட்ஸ் அப்படின்றது போட வேண்டியிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ராங்க், இது வந்துட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அருணா இருந்தாலும் சரி, இல்லை ஜாக்லினா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் ராணுவம் இருக்கா இல்லையா, ராணுவம் பர்சனலாக ஃபீட் பண்ணால் கூட என்னன்னு கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது யாராக இருந்தாலும் அப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால ராணுவம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணதில் எந்த தப்பான விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராணுவனுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா சவுந்த் அண்ட் அருண் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃப்ரைடே நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்துட்டு எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விதம், ஏன்னா சௌந்தர்யா ரியாக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத தொடர்ந்து பலருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பேசக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் வந்துட்டு ரொம்ப அமைதியாக காமாக அந்த கேம் பிளே அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை ப்ளே பண்ணுறாங்க. பட் அதே நேரத்தில் ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்காம பேசிக்கக்கூடிய டோனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய மேனரிசமாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கடுப்படிக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக் மைக்க மாட்டாததுனால வந்துட்டு ஒரு டாஸ்க் அப்படின்றத கொடுக்குறாரு. ஸோ ஜாக்லின் மாதிரி வந்துட்டு நீங்கள் இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கு. அதுவே வந்துட்டு என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு வந்துட்டு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் மாரல் டீச்சர், ஜாக்லின் வந்துட்டு மைக் இருக்கு இல்லையா, மைக்கை கரெக்டாக போடல, அதனால நீங்களாம் மைக்கை கரெக்டாக போடுங்க, இல்லைனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் அருண் சொன்ன டைலாக். பட் இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னால் மெமரிலாம் பண்ண முடியாது, இவ்வளோ பெருசாக மெமரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே வந்துட்டு பாய்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, பாய்ஸ் டீம் அந்த கோட்டை தாண்டி வரதுக்கு யோசிச்சதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ணும்போது யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் சமைக்க போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இடுப்பில் கை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குக்காக இருந்தாலும் சரி, இல்லை நேற்று வந்துட்டு சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, சௌந்தர்யாவுக்கு சொன்ன டாஸ்க்குக்காக இருந்தாலும் சரி, தேவையே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தேவையில்லாத சீன் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கோட்டை தாண்டி வந்து என்ன உயிரா போக போகுது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி பாய்ஸ் டீம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் இருக்கு இல்லையா, அதையும் உமன்ஸ் டீம் செய்யலாமே, அதை செஞ்சாலும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமே அப்படின்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை பத்தி முத்துக்குமரன் தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டாக் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை கிளியரா அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதா இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்டா பார்க்கப்படக்கூடிய முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, முத்துக்குமரன் வந்துட்டு ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சௌந்தர்யாவை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த விதத்தில்
பார்த்தல அப்படின்னா மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. இது இவங்களுடைய கேரக்டர், நம்ம இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு நமக்கு கண்ணுக்காக நேராக தெரியுறாங்க. பட் சௌந்தர்யா வந்துட்டு எப்போ எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாத தன்மை இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம எதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்கள வின் பண்ணிடலாம். பட் அதே நேரத்தில் எங்கேருந்து வராங்க, என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை கணிக்கவே முடியல. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் ஒன்று பண்ணுறதன் மூலியமா வெளியே ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ட் ஆகுது, ஒரு மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வெளியில் தெரியுது. பட் சௌந்தர்யா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வெளியே என்ன தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ளே பண்ணுறாங்க, ரொம்ப கிளவராக விளாட்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுடைய கேம் பிளே இருக்கு இல்லையா, அதுக்கும் அதுக்கப்புறமா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கும் சௌந்தர்யாவுடைய கேம் பிளே இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேம் பிளேக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது சௌந்தர்யா மட்டும் கிடையாது, அருண் இருக்காங்க இல்லையா, சவுண்ட் அண்ட் அருண் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே வைல்ட் கார்டுக்கு முன் வைல்ட் கார்டுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தர்ஷிகா சொன்ன மாதிரி சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்டு காட்டுற எந்த வேரியேஷனுமே உண்மையான சவுண்டு கிடையாது. அவங்க ஒவ்வொரு வாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ 10வது வாரம் 12வது வாரம் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் முத்துக்குமரன் அண்ட் தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரொம்ப பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்குமே இப்போ தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேம் அப்படின்றத ஆடுறத பிளேயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மைண்ட் கேமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் அப்படின்றத ஆடுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரெக்டான பாயிண்ட் அப்படின்றத சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயோ இல்லை விஜய் சேதுபதி கிட்டேயோ பார்த்தோம்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிளேயராக இது வரைக்கும் சௌந்தர்யா எனக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் காய்ச்சி மூச்சுன்னு சொல்லி கத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பட் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஓட்ஸ் அப்படின்றது வருது, என்ன பேசிக்காக வந்துட்டு அவங்களுக்கு ஓட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு புரியாத ஒரு விஷயமா இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு, ஒரு மிஸ்ட்ரியான விஷயமா கூட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சௌந்தர்யா இனி வரக்கூடிய வாரங்களில் இந்த வீட்டை எப்படி கொண்டு போக போகிறாங்க, என்ன மாதிரியான கேம் ஆட போகிறாங்க அப்படின்றது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அது முத்துக்குமரன் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு கிளவரான மைண்ட் செட் அப்படின்றதோட தான் உள்ள வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பார்த்தோம்னா சவுண்டுக்கு கேம் விளையாட தெரியாது போல அப்படின்னு சொல்லி நினைச்சோம். பட் சவுண்ட மாதிரி இந்த கேம் யாரும் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு வீக்குமே பார்த்தோம்னா வேரியேஷன்ஸ் அப்படின்றத காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேரக்டரை யார் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் கேரக்டர் மேலே தான் கண்ணு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பிரின்சிபல் கேரக்டர் பண்ண வர்ஷினி வந்துட்டு அது அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலையோ, அந்த பிரின்சிபலுக்குன்னு இருக்கக்கூடிய கெத்தாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணலையோ அப்படின்றது பலருக்கும் தோணுனதுனால அந்த பிரின்சிபல் கேரக்டர் தான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவாக இருந்தாலும் சரி, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, தர்ஷிகாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பலருமே பார்த்தோம்னா அந்த பிரின்சிபல் கேரக்டர் தங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டே 41 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா பெரிய அதிரடிலாம் எதுவுமே இல்லாமல் சவுந்தனுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில கன்வர்சேஷன்ஸும் விஜய் சேதுபதியினுடைய ரிவ்யூஸும் தான் போயிருந்துச்சு. ஸோ நீங்கள் சவுண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 42 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.